ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் கிளம்பி இப்போ ஈரோடு திண்டல் முருகர் கோயிலுக்கு வந்தேன். வந்துட்டு அங்கே மேலே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சென்னிமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டல் முருகர் கோயிலேருந்து சென்னிமலைக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழி முழுக்க நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பச்சை பசேல்னு எல்லாமே, எல்லா தோட்டங்கள்லேயும் கிராப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்கே, தண்ணி இல்லாமல் எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். கரெக்டாக வர்றப்போ வழியில் இது ஆறா இல்லை வாய்க்காலா எதுவுமே தெரியல. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு, அட்டாசமாக செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. லோவர் பவானி அப்படின்னு கூகுள் காட்டுது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு. இப்படி ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. கண்ணில் பார்த்ததுமே வண்டியை நிறுத்திட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வந்துட்டேன். செம க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த பதிவு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வண்டிகள்லாம் போகுது வருது. அந்த சத்தத்தில் இது ஒரு படித்துறை, இங்கே தண்ணியோட இது நல்லா இருக்கனால இங்கே எடுக்கிறேன். அந்த வண்டி சத்தம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த அழகு பார்க்கணுங்கிறக்காக அதை நம்ம பொறுத்துக்கலாம். இந்த சாரீ பார்த்தீங்களா? இந்த சாரீ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தீபாவளி பதிவில் இந்த சாரீ பேசும் கிரகங்கள்லேயும் வந்திருக்கும், பேசும் பாவைகள்லேயும் வந்திருக்கோம். இந்த புடவை கட்டிட்டு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது பார்த்துட்டு எனக்கு ஒரு பொண்ணு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, சங்கீதான்னு நினைக்கிறேன் அவங்க பேர், கரெக்டாக ஞாபகம் இல்லை. வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு ஒரு 4-5 வீடியோஸையும் அனுப்பிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜும் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த புடவை ஜோதிகா புடவை தானம்மா நீங்கள் கட்டிகிட்ருக்கிறது, இந்த புடவை எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, இந்த புடவை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், ஏன் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அதாவது ஒரு நிறைய பேர் இந்த புடவையை பற்றின ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் இது சந்தேகமாக இருக்குமா, உங்களுக்கு இந்த புடவை நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நானும் எடுக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, அந்த சகோதரிக்கு நம்ம ஒரு பதில் சொல்லுவோம்ல, அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாத்துக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த இடம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால சரி இது பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இந்த சாரீ கட்டிட்டு தீபாவளி சமயத்தில் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷாப்பிங்காகவும் நான் கோயம்புத்தூரில் காந்திபுரம் சைடு ஷாப்பிங் போனேன். அந்த கிளிப்பிங்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, காந்திபுரம் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து தான் நம்ம ஷாப்பிங் பண்ண முடியும். அங்கே எங்கேயும் கார்லேயே போய் இறங்கி பண்ண முடியாது, நடந்து தான் நம்ம போய் ஆகணும். அப்படி நல்லா நடந்து ஷாப்பிங்கும் பண்ணிட்டேன். சாரி எவ்வளோ நமக்கு உழைக்குது அப்படின்னு பார்க்கணுங்கிறக்காக இன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகிறப்போ இது கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அப்படி நான் நினச்சி தான் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வரப்போ இந்த புடவையே கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். வந்துட்டு இப்போ நம்ம இது பார்த்தாச்சு. அடுத்தது சென்னிமலை கோயில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல, இந்த புடவையில் நல்லா இருக்குது. அதாவது கட்டிகிட்டு இருந்தோம்னா நல்லா ஃப்ளீட்ஸ் எல்லாம் சூப்பராக நிற்கிது. நீங்களே பார்க்குறீங்க தானே, நல்லா இருக்குல்ல, ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக நிற்கிது. நான் எப்படி கட்டுனேனோ அப்படியே நிற்கிது. நல்லா நடந்து படியேறி ஸ்டெப்ஸ் எல்லாம், நீங்கள் இந்த திண்டல் கோயிலில் நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறினது நான் போடுறேன்.
அப்படி ஏறி அப்படி தான் போனேன். காரில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டும் வந்தேன். எந்த கசகசன்னு ஆகலை, நீட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த புடவை அயர்ன் பண்ணவும் இல்லை. அப்படியே அன்னைக்கு எப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு கட்டிட்டு கழட்டி வச்சேனோ அதே மாதிரி திரும்பி எடுத்து வேர் பண்ணிட்டு தான் வந்தேன் இன்னைக்கு. அதனால் ஆனால் துவைக்கல. ஓகேங்களா. நம்ம வந்து புடவை யூஸ் பண்ணுறதுலேயும் ஒரு விதம் இருக்குது. மோஸ்ட்லி எல்லோரும் இந்த புடவையை நம்ம ட்ரை கிளீனிங் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது, இப்படியே இருக்கும். ஒரு வேளை நம்ம தண்ணியில் போட்டு நினச்சி தட்டி துவைச்சி காய போடும்போது அது நெகிழ்ந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஆனால் நான் மோஸ்ட்லி நல்ல புடவைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரை கிளீனிங் கொடுத்து தான் வச்சுப்பேன். அதனால எனக்கு பெருசாக புடவை ஒன்றும் ஆகாது. அதனால இந்த புடவையை நான் அந்த மாதிரி கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டிய புடவை தான். பண்ணிட்டோன்னா செம ரிச்சான லுக்கு. தாராளமாக ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கே இந்த புடவை கட்டிட்டு போகலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த புடவையோட விலைக்கு இந்த புடவை எனக்கு ஓகே தான். ஆனால் அந்த பொண்ணு அனுப்பியிருந்த நிறையா வீடியோஸில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா, நாங்கள் வந்து இந்த பொட்டிக்கில் எடுத்தோமா, அந்த பொட்டிக்கில் எடுத்தோமா, அந்த பொட்டிக்கில்காரங்க இவ்வளோ ரேட் வச்சுருந்தாங்க, இந்த புடவை யூஸ்லெஸ்ஸு, ஒன்றுமே இல்லை, அந்த விலைக்கான புடவை இது இல்லை அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஆனால் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பொட்டிக்காக வேணாலும் இருக்கட்டும், லக்ஷ்மி பொட்டிக்காக இருக்கட்டும், அல்லது ஸ்ரீ சாய் பொட்டிக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ நந்து பொட்டிக்கு என்னமோ போட்டிருந்தாங்க, அப்புறம் வேகா அந்த மாதிரி ஜெயில் ஆரம்பித்தது, அந்த பேர் எனக்கு கரெக்டாக தெரில, அந்த மாதிரி பொட்டிக்ஸு நிறையா இது போட்டிருந்தாங்க. அந்த பொட்டிக்கில் இவ்வளோ ரேட்டு, இந்த பொட்டிக்கில் இவ்வளோ ரேட்டுமா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி லக்ஷ்மி பொட்டிக் பற்றி ஒரு 2-3 இது இருந்துச்சு. லக்ஷ்மி பொட்டிக்கில் 1,999க்கு நாங்கள் இந்த சாரீ எடுத்தோம். இந்த சாரீ புஷ்ஷுன்னு நிற்கிது, அந்த பணத்துக்கான வர்த்தே இல்லை அப்படின்னுலாம் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நான் என்ன ரேட்டுக்கு இந்த புடவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த புடவையை இளம்பிள்ளையில் எடுத்தேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து சென்னை போயிட்டு திரும்பி வரும்போது சரி இளம்பிள்ளை போய் அங்கே தான் இப்போ நிறையா அப்படி இருக்குது சாரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்களே, போய் பார்க்கலான்னு சொல்லி போனேன். ஒரு டவுன் ஹால் மாதிரி இருக்குது அந்த இளம்பிள்ளையில். அங்கே ரோட்டு மேலே இருந்த ஒரு கடைக்குள்ளே தான் நான் ஃபஸ்ட்டு போனேன். அந்த கடையில் போய் நிறைய சாரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது என் கணவர் வந்து காரை பார்க் பண்ணுறக்காக ஒரு சின்ன கட்டுக்குள்ளே போய் பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கடையை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, எங்கே இருக்குது, இங்கே வா, இங்கே ஒரு கடை இருக்குது, நிறைய சாரீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போது நான் இந்த கடையில் இந்த புடவையோட ரேட்டு அவங்க அங்கே வச்சுருந்தாங்க, இந்த சாரீ வச்சுருந்தாங்க. இன்னொரு சாரீ உங்களுக்கு தெரியும், நீதா அம்பானி சாரீ அப்படின்னு சொல்லி இதே மாதிரி இருக்கும் அந்த சாரீ. அந்த சாரியும் அங்கே இருந்துச்சு. அந்த 2 சாரியுமே அவங்க வந்து 1,800 சொன்னாங்க எனக்கு. அப்போவும் எனக்கு பிடிச்சிதான் இருந்தது, நல்லா இருந்தது புடவை பார்க்குறக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால அந்த புடவையை நான் எடுத்து வச்சுருந்தேன், எடுக்கிற கலெக்ஷனில் எடுத்து வச்சுருந்தேன். இது இவர் கூப்பிட்டதும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா போகக்கூடாதுன்னு அங்கே ஒரு புடவை எடுத்தேன். அந்த புடவை ஜஸ்ட் 1,000 rupees தான். அது எடுத்துட்டு அப்புறம் இந்த கடைக்கு நான் போனேன். நான் போன கடையில் போனால் அங்கே நிறையா சாரீஸ் இருந்துச்சு. அதுலேயும் நிறையா எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 சாரீ பக்கம் எடுத்தேன். அப்போது இந்த சாரீ அங்கே இருந்துச்சு, அந்த நீதாம்பானி சாரியும் இருந்துச்சு. இந்த சாரீக்கு நான் விலை கேட்டப்போ 850 அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி ரோட்டு மேலே இருக்கிற கடையில் 1,800 சொன்னாங்க. கொஞ்சம் உள்ள ஒரு 10 கடை உள்ளே வந்தோம்னா அங்கே இருக்கிற கடையில் வெறும் 850 சொன்னாங்க. 850 சொல்கிறாங்களே, இது குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் நல்லா செக் பண்ணி பார்த்தா அதே புடவை தான். 1,800 ரேட் வச்சப்போ அது என்ன புடவையோ அதே மெட்டீரியல் அதே மாதிரி புடவை தான் இதுவும். 850நாலும் ஒன்றும் மோசம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த புடவையும் எடுத்துகிட்டு அந்த நீதாமணி புடவையும் எடுத்தேன். அது போக வேறு புடவைகளும் எடுத்துகிட்டு மொத்தமாக பில் போடுறப்போ இவன் 850 கூட இல்லை, ஜஸ்ட் 800க்கு தான் இந்த புடவை எனக்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நான் வந்து இது நான் எடுத்தது வந்து மார்ச் மாதம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆடி மாதம் வந்தப்போ ஆர்எஸ்புரமில் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து இதே புடவை இதே குவாலிட்டி இதே மெட்டீரியல் அங்கே வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஆடி மாதன்றதுனால 50% டிஸ்கவுண்ட் சேலில் கொடுக்குறாங்க. போய் எடுத்து இந்த சாரியோட ரேட் பார்த்தா 3,500 போட்டிருந்தாங்க. 3,500 50% டிஸ்கவுண்ட்டில் போட்டிருந்தாங்க. அப்போது 50% டிஸ்கவுண்ட்டுனா 1,750 ஆச்சா. அதே ரேட்டு இளம்பிள்ளையில் அந்த முன்னாடி கடையில் எனக்கு என்ன வேலை சொன்னாங்களோ அதே ரேட்டுக்கு தான் அந்த புடவையை ஆர்எஸ்புரமில் அவங்க விற்கிறாங்க. அப்புறம் அந்த கடையில் நான் வேறு எடுக்கலை, ஏன்னா எல்லா சாரீஸுமே அப்படி ஜாஸ்தியாக போட்டு தானே கம்மி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஐடியாவில் நான் அங்கே எடுக்கலை, வந்துட்டேன். அப்போது இந்த பொண்ணு வந்து எனக்கு இதெல்லாம் அனுப்பியிருந்தது பார்த்தப்போ ஒரு பதிவில் நான் கேட்டது வந்து லக்ஷ்மி பொட்டிக்கில் ரொம்ப விலை, அங்கெல்லாம் இனிமேல் சாரீ பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா.
ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இளம்பிள்ளையில் அந்த ரோட்டு மேலே ஒரு கடை இருக்குது, அந்த இடத்துல அவங்க அந்த ரேட் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ரோட்டு மேலே இருக்கிற கடைக்கு ரெண்ட் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், அட்வான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் அவங்க பே பண்ணதுனால அவங்க ப்ராடக்ட்டுக்கு அவங்க அந்த விலை வைக்கிறாங்க. இதுவே ஒரு கட்டுக்குள்ளே ஒரு 10 கடை தாண்டி இருக்கிற ஒரு கடைக்கு பார்க்கும்போது அந்த ரெண்ட்லேருந்து ரொம்ப கொஞ்சம் இன்னும் அரைவாசி ரெண்ட்டு கம்மியாக இருக்கும், அட்வான்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களால இந்த விலைக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியுது. அதே போல் நீங்கள் ஆர்எஸ்புரமில் இருக்கிற கடை காஸ்ட்லியாக வச்சுருக்கான் அப்படின்னா அவங்க ஆர்எஸ்புரமில் இருக்கிற ஒரு கடைக்கு அதுவும் கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரம் அப்படின்றது ஹாட்டான இடம்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல இருக்கிற கடைக்கு ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இடம் அப்படி க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருப்பாங்க, ஏசி போட்டு வச்சிருக்காங்க. அதனால அந்த கடையில ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த இதுக்கு பின்னாடி ட்ரெயின் ட்ராக் இருக்குது. அதனால் இந்த பக்கம் ட்ரெயின் போகுது, இந்த பக்கம் பஸ் ரூட்டு, இங்கே நிறைய வண்டிக போகுது. அதனால் நிறுத்தி எடுத்துகிட்ருக்கேன். அவங்க கடையில் அவ்வளோ செலவுகள் இருக்கிறனால அவங்க அந்த ரேட் வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போது இவங்க ஆன்லைனில் புட்டிக் வச்சுருக்கவங்களையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான செலவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு புடவைக்கும் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வைக்க முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது லக்ஷ்மி புட்டிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய ஆட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா. அது எவ்வளோ சென்னை வண்டி தான் போகுது. லக்ஷ்மி புட்டிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஆட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நிறைய விளம்பரங்கள் அவங்க வருது இல்லைங்களா. அப்போ அதுக்கான செலவுகளையெல்லாம் அவங்க எங்கே வைப்பாங்க, அதே நம்ம அந்த இதில் தான் வைக்க முடியும். அப்போ அது வைக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ரேட் இருக்கும், அவ்வளோ பர்சன்டேஜ் வச்சு தான் அவங்க ஒவ்வொரு புடவையும் விற்க முடியும். ஓகேங்களா. அது நம்மளுக்கு ஹையாக இருக்குது தோணுச்சுன்னா நம்ம அங்கே எடுக்காம தான் நிறுத்திக்கணுமோ தவிர அவங்க ஜாஸ்தி வச்சுட்டாங்க அவங்க கிட்ட யாரும் எடுக்காதீங்க அப்படின்னுலாம் நம்ம அதை தப்பாக பேசக்கூடாது. ஓகேங்களா. நமக்கு ஒத்து வரல அப்படின்னா நம்ம அங்கே எடுக்கிறத நிறுத்திக்கணும். ரெண்டாவது, ஒரு புடவையோட குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம கண்ணில் பார்த்து எடுத்தால் தான் தெரியுமோ தவிர நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் பார்த்து எடுக்கிறது அவ்வளோ சிறப்பாக தெரியாது. அதனால் ஒரு 1000 ரூபாங்கிறது சாதா பணம் இல்லை. 1000 ரூபாய் போட்டு நீங்கள் ஒரு புடவை எடுக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, போனால் போகுது. ஒரு 8 கடைக்கு போய் கண்ணில் பார்த்து எடுங்க. அப்படி நீங்கள் ஒரு சிட்டிஸில் இல்லை ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா சரி என்ன பண்ணுறது அப்படின்னு ஆன்லைனில் நீங்கள் அவங்க காட்டுறதை எடுக்கலாம். அப்படி வர்றப்போ அதில் வர்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா. அதனால் முடிஞ்சளவு கடையில் பார்த்து எடுங்க. அந்த மாதிரி பொட்டிக்காரங்களை தப்பு சொல்கிறது, ஏன்னா அவங்களுக்கே கூட தெரியாது. ஒரு சாரீ அப்படியே மடித்து அழகாக வரும். இந்த சாரீ எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுங்களா பார்க்குறக்கு. அதனால தான் எல்லா கடையிலையும் அது கண்ணு உறுத்தி நான் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோ நல்லா இருக்குது அந்த சாரீ. 800க்கு இது ஓகே தான், செம பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்குது. நல்லா ஸ்டிஃபாக நிற்குது. நான் நடக்கிறப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 2000 சொல்லும்போது கண்டிப்பாக இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது. 2000க்கு எடுத்தவங்களுக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியும். ஓகேங்களா. ஆனால் வேறு வழி இல்லை, உங்களோட தேவைக்காக தானே நீங்கள் அந்த மாதிரி எடுத்தீங்க. அதுக்காக அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுமோ தவிர அந்த பொட்டிக்கே சரியில்லை அப்படின்னெல்லாம் சொல்கிறதும் சரியில்லை. ரெண்டாவது, ஏதாவது கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்குது, ஓட்டை இருக்குது அப்படின்னு சொன்னால் கடைக்காரங்களுக்கே அது தெரியறது இல்லை. ஒரு இடத்துல கிழிஞ்சதை அவங்க பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க அப்படின்னா இவங்க அந்த பேக்கெட் ஓப்பன் ஆகாமல் நமக்கு காட்டுறாங்க. வேறு ஏதாவது ஒரு சாரீ எடுத்து வேணால் இது நம்ம செக் பண்ணணுன்னு கேட்டால் கூட ஓப்பனாக இருக்கிற சாரீ எடுத்து கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்கம்மான்னு. அதில் இருக்காது. ஆனால் இந்த பேக்கெட் சாரியில் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா திருப்பி அனுப்பி நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் இந்த பொட்டிக்ஸே மோசம் அப்படிங்கிற இது சரியான இது இல்லை. ஓகேங்களா. அந்த மாதிரி நமக்கு பக்கத்தில் எல்லாம் சௌரியங்கள் இருக்கனால ஆன்லைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவே நமக்கு சௌரியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைனில் தான் வாங்கணும். ஃபாரினில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவீங்க? அதனால் கொஞ்சம் அந்த வர்றதை ஏற்றுக்கிற மைண்ட் செட்டோடு இருந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.